ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பழனி கண்காட்சிக்கு போனோம். கண்காட்சி பார்த்துட்டு அப்படியே சரி நம்ம முருகரை பார்த்துட்டு வந்துடலான்ட்டு அப்படியே பொடிநடையாக நடக்க ஆரம்பித்தாச்சு. அதுலேருந்து 1.5 கிலோமீட்ரு நானும் ஃப்ரெண்டும் போயிட்டு இப்போ வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த கோவேறு கழுதியை பார்த்தோம். இது வந்து குதிரை கிடையாது, கோவேறு கழுதின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். பார்த்துட்டு அப்படியே பழனிக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலான்ட்டு கிளம்பிட்டோம். நல்லா வண்டி இழுக்க திறன் கொண்டது இந்த கோவேரி கழுதை. போனால் இன்றைக்கி பழனியில் பெருசாக கூட்டம் இல்லை. மொபைலை வந்து பார்த்துட்டிங்கன்னா வாங்கி வச்சுக்கிறாங்க, ப்ளஸ்ஸு செப்பலை வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் பழனிக்கு போகும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக போகணும். யாரையும் நம்பி அவங்க கூட போயிடக்கூடாது. எந்த பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ரேட்டை கேட்டுட்டு தான் வாங்கணும். கையில் வாங்கிட்டு விலை பேரம் பேசக்கூடாது. ஏன்னா நல்ல வியாபாரிகளும் இருக்கிறாங்க. பழனியில் ரொம்ப சீட்டிங்கும் நடக்குது. அப்படியே கரும்பு ஜூஸ் குடிச்சு வச்சாங்க கடையில். ரெகுலராக வந்தால் நம்ம இவர் கடையில் தான் கரும்பு ஜூஸ் குடிப்போம். பார்த்திங்களா, நம்மக்கிட்ட வந்து இந்த கை நீட்டிட்டு வந்து கொடுக்குற பொருளாக இருக்கட்டும், நின்றுட்டுருக்கிறவங்களா இருக்கட்டும், யார்கிட்டையும் நீங்கள் தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க. யார் கூட்டிகிட்டு போய் நாங்கள் தேவஸ்தானத்துக்கு மொட்டை எடுத்து கூட்டிகிட்டு வரோம், அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னா போகாதீங்க. கையில் வாங்கிடாதீங்க. வாங்கிட்டால் கண்டிப்பாக வாங்கிக்க சொல்லிடுவாங்க. அது இல்லை இருக்குது. பார்த்துட்டிங்கன்னா கீழே இருக்கிற விநாயகரை தரிசனம் பண்ணியாச்சு. தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே போய் செப்பல் வந்து விட்டுட்டு மொபைலுக்கு 5 ரூபா மொபைலை போய் கொடுத்துட்டு அப்படியே மேலே பழனிக்கு ஏற ஆரம்பித்தாச்சு. போயிட்டு ரிட்டன் வரும்போது பார்த்துட்டிங்கன்னா ஒரு குதிரை வண்டி அப்படியே மெதுவாக அண்ணன் போட்டுட்டு வந்துட்டு இருந்தது.